அவரை நம்புவோர் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு குறைவும் உண்டாகாது. ஆமென். அவர்கள் சுகமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. எப்படி இருப்பார்கள்? சுகமாய் இருப்பார்கள். ஆமென். நான் வியாதியை விசுவாசிப்பதே கிடையாது. நான் விசுவாசிப்பது ஒன்றே ஒன்று, தேவனுடைய வார்த்தை. ஒருவர் வியாதியை விசுவாசிப்பாராயிருந்தால் அவர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது இல்லை. அவர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பாராயிருந்தால் அவர் வியாதியை விசுவாசிப்பது இல்லை. வைத்தியத்துல போயிட்டு கேட்டா பிளட்டை பார்த்துட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு எல்லா காரியங்களையும் சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா இயேசுவுடைய வார்த்தை என்ன சொல்லுது? உன் ஆத்துமா வாழ்வது போலே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இந்த மாத்திரம் தான் சத்தமா சொல்லுங்க. நீங்க மாத்திரம் சுகமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அவர்மா ஆமென் சொல்லி தனக்காக பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப எங்கே வாழ்வு உண்டாக வேண்டும்? எங்கே வாழ்வு உண்டாக வேண்டும்? சரீரத்திலேயா? சரீரத்துல வாழ்வே வேணாம். சரீரத்துல என்ன வேணாம்? வாழ்வே வேணாம். ஏற்றுக்கொள்றீங்களா? இன்னைக்கு அநேக இடத்துல போனா எனக்கு அங்க வலிக்குது, எனக்கு இங்கே வலிக்குது, எனக்கு அப்படி வலிக்குது, எனக்கு இப்படி வலிக்குது. ஏன்? அவளுடைய தியானமே என்ன தெரியுமா? தன்னுடைய வலி. தியானம் என்னது? வலி. நியாயமானதுதான். அது வலிக்கும் பொழுது சிந்தனைக்கு போகும், வலிக்கிறது தான் போகும். அது நியாயமானதுதான். ஆனா அதை மேற்கொள்ளும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. எனக்கு வழி இல்லை இல்லை, நான் ஒன்றும் பெருசாக நடந்து பிரசவம் பண்ண எனக்கு ஒரு வழியும் இல்லை, ஒன்றும் இல்லை. வழி உண்டு, மாற்றல் உண்டு, கஷ்டம் உண்டு. ஆனா என் தியானம் என்னவா இருக்க கூடாது? என் தியானம் அதுவாக இருக்கக்கூடாது. என் தியானம் எதுவாக இருக்க வேண்டும்? தேவனை. ஏன்னா அவர் சொன்னார், நான் உன்னை சுகமாக்குவேன். அப்புறம் என்ன? அவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்புறம் என்ன? உன்னை நான் வாழாக்காமல் நான் உன்னை தலையாக்குவேன் சொன்னார். அப்புறம் என்ன? அது விசுவாசித்தா எங்களுடைய தியானம் எதுவாக இருக்கணும்? இல்ல, அவர் என்னை தலையாக்குவார். அல்லேலூயா. அவர் என்னை சுகமாக்குவார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அவர் பொய்யுரையாதது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஒருவேளை சிஸ்டர் பிரதர் நான் உங்களுக்கு ஏதாவது செய்யறேன் அப்படின்னு சொல்லி, ஆனா மறந்துடுவேன். ஆனா தேவன் மறப்பாரா? மறக்கவே மாட்டார். ஆனா அவர் மறப்பார். இப்ப அவர் மறக்கிற நேரம் இருக்கு. இப்ப அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நீங்க எப்ப மறக்கிறீங்களோ அப்ப அவர் மறந்துட்டார். அப்ப யாருடைய கையில பிள்ளை இருக்கு? நாங்க அதை விட்டுட்டோம். நாங்க என்னைக்கு அதை விடுறோமோ அன்னைக்கு அவரும் அதை விட்டுருவோம். சரி, அப்போ உனக்கு வேணாட்டி நான் என்ன செய்ய? உனக்கு வேணாட்டி நான் என்ன செய்ய? ஆனா நாங்க அந்த வார்த்தையை பற்றி பிடித்துக் கொண்டு என்னை குணமாக்குவேன் என்று சொன்னீரையா, எனக்கு சுகம் வேண்டும். எனக்கு என்ன வேண்டும்? சுகம் வேண்டும். ஹல்லேலூயா. குணமளிக்கிறவர். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே சுகம் உண்டாகாம இருக்கும் சொல்லி உங்களுக்கு ஒரு உணர்வு உண்டாகும்.
அப்படி உணர்வு உண்டான ஒரு மனிதன் தான் யாரு? பரிசுத்த பவுல். அவருக்கு ஒரு முள்ளு. ஜெபித்தார் 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 ஜெபித்தார், நோ ஆன்சர். மீண்டும் ஜெபித்தார், மீண்டும் ஜெபித்தார், இல்ல. கடைசியில பார்த்தார், சொன்னாரு, உன் பலவீனத்திலே என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் எங்க வாழ்க்கையில் அப்படி இருக்கு. சில காரணம் ஜெபித்தா பதில் இல்லை. ஆண்டவரே, நீங்க சபைக்கு நாங்க எப்படி எப்படிலாம் சொல்ற காலத்துல நீயே கைவிட்டுட்டீங்களே அப்படின்னு ஒரு உணர்வு வார நேரங்கள் உண்டு. ஆனா அந்த உணர்வோடு கூட இன்னொரு வாய்ஸும் வரும். என்ன தெரியுமா அந்த வாய்ஸ்? உன் பலவீனத்திலே என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. உன் பலவீனத்திலே என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை தாங்குது தானே பாருங்க. அந்த நேரத்துல அதெல்லாம் சும்மா நதிங். அந்த கிருபைகளை மூடிக்கொள்ளும் பொழுது எல்லாமே நதிங், ஒன்றுமே கிடையாது. ஆகையால் அன்பான சகோதர சகோதரி, உன் ஆத்துமாவே தான் எல்லா பதிலும் உண்டு. எங்கே பதில் உண்டு? பதில் எங்கே இருக்கிறது? உன் ஆத்துமாவே. நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரசவம் பண்ண பாஸ்டார்ஸ் எப்படி வருது? சரி, நான் சொல்றேன், அது எப்படி போகுது? அது எப்படி வந்தாலும் பரவாயில்லை, அது எங்களை விட்டு என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அது வந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்? அப்படியாப்பட்ட ஒரு உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அது வந்து கொண்டே தான் இருக்கும். நான் யாரும் பரலோகத்துக்கு போகலையே. யாராவது பரலோகத்துல இருக்கீங்களா? இல்ல. இந்த பூமி மனுஷனுக்காக வேண்டி தேவன் உண்டாக்கினார். யாருக்காக வேண்டி தேவன் பூமி உண்டாக்கினார்? மனுஷனுக்காக வேண்டி. யார் இந்த பூமியை கெடுத்தது? மனுஷன் தான் இந்த பூமியை கெடுத்தான். அதை சீர்படுத்துகிறது யாரு? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனு கூட அதை என்ன செய்தார்? சீர்படுத்தினார். சீர்படுத்தி என்ன சொன்னார்? என் குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஆக்கினை தீர்க்காதபடிக்கு நித்திய ஜீவனுக்கு உட்படுவான். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். மனுஷன் அதை சீர்படுத்தான், தேவகுமாரன் அதை சீர்படுத்தினார். சீர்படுத்தின சொன்னார், அவரை விசுவாசிக்கிறவர்கள் எவரும் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இதுதான் சத்தியம். இதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இதை விட்டு போட்டு நாங்கள் எத்தனையோ காரணங்களுக்கு பின்னாக பூமியில ஓடுறோம். அது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அழுகையும் புலம்பலும் கஷ்டமும் வேதனையும் அதனால பேசி பேசி பெற்றுக்கொள்ற காரணம். அதை எப்படி பெற்றுக்கொள்றோம்? பேசி பேசியே பெற்றுக்கொள்றோம். பேசவே வேண்டாம், பேசவே வேண்டாம். முதலாவது பைபிள் வேதத்துல வியாதிப்பட்டது யார் தெரியும்? வேதாந்தத்துல முதல் வியாதிப்பட்டது யாருன்னு தெரியும்? யார் முதல் வியாதி? வேதத்திலேயே முதல் குஷ்டரோகி வியாதிப்பட்ட நபர் யார் தெரியுமா? தெரியாது. ஐயோ, லாசருக்குலாம் முதல்ல அங்க ஆபிரகாம் இருக்காரு, ஈசாக் இருக்காரு, யாக்கோபு இருக்காங்க, நோவா இருக்காங்க. யாரும் முதல்ல இந்த உலகத்துல வியாதிப்பட்டது தெரியாதுன்னா சொல்லி தரவா? முதல்ல வியாதிப்பட்டது யாக்கோபு. முதல்ல வியாதிப்பட்டது யாரு? யாக்கோபு. ஏன் தெரியுமா யாக்கோபு வியாதிப்பட்டார்?
தெரியுமா? ஏன் வியாதிப்பட்டாங்க? அவருடைய வாயில் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவான பேச்சு. ஈசாக்கு அப்படி பேசல, ஆபிரகாம் அப்படி பேசல, நோவா அப்படி பேசல, அதுக்கு முதல்ல யாருமே பேசல. ஆனா யாக்கோபுடைய வரலாறு கொஞ்சம் எடுத்து பாருங்க, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவான பேச்சு. நான் பாதாளத்துக்கே போவேன்னு சொல்லிட்டார் கடைசி. அவரே சொன்னார். அப்படி இருக்கு. அதனால அன்பான சகோதரி ஞாபகத்தில் உன் ஆத்மா வாழ்ந்தது போட்டெல்லாம் எப்படி உங்களுடைய ஆத்மா வாழ்கிறதோ அதன்படித்தான் எல்லாம். நான் என்னுடைய ஆத்மா எப்படி வாழுதோ அதன்படித்தான் என்னுடைய காட்டு. உங்கள் ஒவ்வொருடைய ஆத்மா எப்படி வாழ்கிறதோ அதன்படித்தான் உங்களுடைய காட்டு. ஆத்மா நல்ல புஷ்டி உள்ளதாக, பலனுள்ளதாக, செழிப்புள்ளதாக இருக்குமா இருந்தால் அவருடைய கண்ணின் பார்வை அப்படிதான் இருக்கும், அவருடைய காதின் கேட்கிற காரியங்களும் அப்படிதான் இருக்கும், அவருடைய வாய் வார்த்தைகளும் அப்படித்தான் இருக்கும், அவருடைய செயலும் அப்படித்தான் இருக்கும். ஹல்லேலூயா. கடைசியா போன பிரசங்கத்தை நிறுத்தும் போது சொன்னேன், அங்கே எலிசா ஜெபித்தார் தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டி. என்ன சொல்லி ஜெபித்தார்? ஆண்டவர் இந்த வாலிபனுடைய கண்ணை திறவுங்கள். அநேகருடைய மாம்ச கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. அநேகருடைய மாம்ச கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, உலகத்துக்குரிய காரியங்களை காண்கின்றார்கள் நன்றாக. பிரச்சனையை காண்றாங்க, வேதனையை காண்றாங்க, வியாதியை காண்றாங்க, கொரோனாவை காண்றாங்க, அதை காண்றாங்க, இதை காண்றாங்க, யுத்தத்தை காண்றாங்க. அவளுடைய வாழ்க்கையிலே அது எல்லா காண்கின்ற மாம்சத்துக்குரிய காரியங்களும், மாம்ச கண்கள் காண்கின்ற எல்லா காரியங்களும் அவருடைய சிந்தனை சிந்திக்குது, அவருடைய வாய்கள் என்ன செய்கிறது? பேசுகிறது. அது இல்லையா உண்மை? டிவியை பார்த்தா என்ன பார்க்குறீங்க? யுத்தத்தின் காரணம், கொலை, ஆக்சிடென்ட், கற்பழிப்பு. அதுதான் வேற என்ன பார்க்கணும்? டிவியில நியூஸ்ல என்ன பார்க்குறீங்க? அது தவிர அதுக்குள்ளே கரெக்டாக காண்பீங்க இல்லை. சரி, மார்க்கெட்டுக்கு போயிட்டு யாராவது பேசுறீங்க, என்ன கேட்குறீங்க? அரே அர்மூனா மெஹே மௌனா அத்தனை மெஹூனா மெத்தனை மெஹூனா, அங்கே அப்படி ஆயிட்டு இங்கே இப்படி ஆயிட்டு, அவர் அவரோடு இவர் இவரோடு, எவன் கொண்டாட்டி அவரோட போன நமக்கு என்ன? நம்முடைய தேவன் நம்மோடு வருவாராயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் நாங்கள் அநேகமாக இந்த உலகத்திலே கேட்கிற இந்த காரியங்களுக்குள்ளாக எங்களுடைய சிந்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்கே தூஷிக்கப்பட்டிருக்கிறது. சிந்தனை தூஷிக்கப்பட்டாலே பிரச்சனை தான். அதைத்தான் பேசுவோம், அதைத்தான் தியானிப்போம். அங்க மார்க்கெட்ல பேசுறது வீட்டுல வந்து பேசுவோம், வீட்டுல பேசுறத ஊர்ல பேசுவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இப்படி இல்லையா? என்னைக்காவது கூடுதலா வேத வார்த்தைகளை பேசணுமா? நாங்க என்னைக்காவது ஆண்டவருடைய செயல்களை பேசணுமா? அற்புதங்களை பேசணுமா? அடையாளங்களை பேசணுமா? அவருடைய ஊமைகளை பேசணுமா? கொஞ்சம் நாங்க எங்களுடைய வாழ்க்கை நாங்களே ஆரம்பிப்போம். யாரையும் நான் போக சொல்லுங்க, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில அதிகமான தியானம் எது? என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான தியானம் என்ன? எதை அதிகமாக தியானிக்கிறோம் அது உங்களுடைய வாழ்க்கையிலே பலனாய் கட்டி எழுப்பப்படும். எதை அதிகமாக தியானிக்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில பலனாக கட்டி எழுப்பப்படும். ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, இதுக்கு மந்திரவாதி இருக்கட்டும், முன்னுக்கு மந்திரவாதி இருக்கட்டும், இங்கிட்டும் இருக்கட்டும், அங்கிட்டும் இருக்கட்டும்,
நான் எங்க இருக்கிறேன்? அக்கினி நடுவே. ஹல்லேலூயா. அப்ப அந்த அக்கினிக்கு யாருமே நெருங்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த அக்கினி இடத்துல யாருமே நெருங்க முடியாது. நீங்க போகும்பொழுது உங்களை சூழ்ந்து வருகிற அந்த அக்கினி இருக்கு தானே, அந்த அக்கினி இடத்துல யாரும் வர முடியாது. அப்படி சுத்தி வர இருப்பாங்க, பரவாயில்லை. அப்படி சுத்தி வர அவங்க இருப்பாங்க. உங்களுடைய மாம்ச கண்கள் பார்க்கப்பட்டது பரவாயில்லை. ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் காண வேண்டும். என்னது? என்னை சுற்றிலும் ஒரு அக்கினி. அங்கே எலிஷா செபித்த பொழுது அவன் போய் பார்த்தான். பார்க்கும் பொழுது அவன் என்ன கேட்கிறான்? தங்களை சுற்றிலும் அங்கே அக்கினி ரதங்களோடு ஒரு சேனை இருந்தது. அப்ப அவன் மாம்ச கண்களால் பார்க்கும் பொழுது என்ன கண்டான்? ராஜாவுடைய சேனையை கண்டான். மாம்ச கண் மூடப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவன் என்னத்தை கண்டான்? என்னத்தை கண்டான்? அக்கினி ரதங்களை கண்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குடைய வாழ்க்கையில் இதை காண முடியும்? இதை காணாதனால தான் விசுவாசிகள் இன்னமும் தோல்வியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேர் என்ன? விசுவாசம். பேச்சு என்ன? அவிசுவாசம். பேர் என்னது? விசுவாசம். பேச்சு எப்படி? அவிசுவாசம். உலகத்திலே அவிசுவாசி என்னத்தை பேசுகிறானோ அதே காரியங்களை விசுவாசி என்று சொல்லுகிறவனோ பேசுகிறானோ. ஆகையால் என்ன நடக்கிறது? அவனுக்கு என்னென்ன நேரிடுதோ அது சபைக்குள்ளே நேரிடுகிறது. நான் பண்ண சத்தியம், நான் பெற்ற வெளிப்பாடு. அப்ப என்ன நடக்கும்? உங்களுடைய ஆத்மா செழிப்படைய வாழ வேண்டும். உங்களுடைய மாம்ச கண்கள் மூடப்பட வேண்டும். என்ன கண்கள் திறக்கப்பட வேண்டும்? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஜெபிங்கள். ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறவுங்கள். என் மகனுடைய வருங்காலத்தை காண எனக்கு என் ஆவிக்குரிய கண்களை திறவுங்கள். நிச்சயமா காட்டும். எலிஷா ஒரு சாதாரண மனிதனாக ஜெபிக்கும் பொழுது எலிஷாவுடைய வேலைக்காரன கண்ணை ஆண்டவருக்கு திறந்து அப்படி சுற்றி காண்பிச்சார்னா அதே ஆண்டவர் தான் நீங்க நமஸ்கரிக்கிறீங்க, அதே ஆண்டவர் தான் நீங்க விசுவாசிக்கிறீங்க. இல்ல வேற ஆண்டவர்? சந்தேகம் எதுவும் சந்தேகம் இருக்கா? என்ன பாஸ்டர் என்ன ஆண்டவர் சொன்னார்? யார் நம்பிக்கை வந்து உட்கார்ந்துருக்கும்? அன்பான சகோதரி சகோதரிகளே, எலிஷாவின் தெய்வம் ஹல்லேலூயா நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. எலிஷாவின் தேவன் நம்முடைய தேவன். அதே தேவனை கொண்ட தேவன். பழைய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியிலே சித்தம் பண்ணவே எலிஷாவோடு கூட இருந்து இடைப்பட்ட தேவன் பரிசுத்த யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன பிறகு எவ்வளவா இவருடைய வாழ்க்கையை செயற்பட வேண்டுமோ, எவ்வளவாய் செயற்பட வேண்டும். அங்கே ஆகாரை சொன்ன ஆரம்பிக்கிறார். பரவாயில்ல, பேசலாம். ஆகாரை ஆபிரகாம் திறக்கிறார். போ அங்கே யாரு சாரா இனி உனக்கு பர்மிஷன் கொடுக்கல, இனி உனக்கு இங்க இருக்க ஏதாவது நீ பிள்ளைய தூக்கிட்டு போ. ரெண்டு பேரும் நடந்து வராங்க. வந்த ஒரு இடத்துல தாகம் உள்ள அழுது கடைசியில் ஆகார் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் என் பிள்ளையும் இப்படியும் மறிக்க போவோம். அப்ப அதே நான் மேலோட்டம் போறேன். அப்ப தேவனுடைய தூதன் வந்து பரவாயில்ல, அப்ப என்ன நடக்குது? ஒரு
தேவதூதன் வந்து ஆகார் சொல்றாரு, ஏன் இப்படி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கு? தண்ணி இல்லைன்னு யாரு சொல்றது? அதான் தப்பா, உங்களுக்கு முன்னுக்கு ஒரு துருத்தி இருக்கு, அதுல தண்ணி இருக்கு, நீ அள்ளி குடி. குடிச்சு நீ உன்ன பிரயாணத்துக்கு போ, உன்னையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அப்ப தேவதூதன் வந்து ஒரு துருத்திய அந்த இடத்திலே உருவாக்குனானா அல்லது துருத்தி ஏற்கனவே அங்கே இருந்ததா? துருத்தி அங்கே ஏற்கனவே இருந்தது. அப்ப ஏன் அதை ஆகார் காணல? அவருடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது அவருடைய பிரச்சனையினாலே. அவள் மரணத்தை நோக்கி பார்த்தால் ஒழிய, பிள்ளையாண்டிய வேதனையை குறித்து பார்த்தால் ஒழிய, தன்னுடைய தாகத்தை சிந்தித்தால் ஒழிய அவளுக்கு முன்பதாக இந்த துருத்தி தெரியவில்லை. துருத்தியை வச்சுக்கிட்டு நீ சாவத்தை அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இதுதான். ஆசீர்வாதம் முன்பதாக இருக்கு, பிரச்சனைக்குரிய விடுதலை முன்பதாக இருக்குது, பதில் முன்பதாக இருக்குது, சுகம் முன்பதாக இருக்கிறது. கட்டளையிட்டார்கள் ரட்சிப்பின் பேக்கேஜ். அந்த ரட்சிப்புக்குள்ள எல்லாமே உண்டு, எல்லாத்தையும் கட்டளையிட்டாரோ. உனக்கு இதெல்லாம் இனிமே சொந்தமானது. அது எல்லாத்தையும் ரட்சிப்பு என்ற பெயரை நாங்கள் பெற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? எதெல்லாம் மாம்சத்துக்குரியதோ, எதெல்லாம் வேதனைக்குரியதோ, எதெல்லாம் கஷ்டத்துக்குரியதோ, எதெல்லாம் உலகத்துக்குரியதோ, அதையே மீண்டும் 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 பேசிக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கும். அதையால் இந்த நாளை நான் என்னுடைய ஜெபமாக இருக்கிற என்ன தெரியுமா? உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். தேவனை குறித்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா தேவன் செய்கிற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறியும். ஏன்? உலகத்தில் வாழக்கூடிய உங்களுடைய மாம்ச கண்கள் அதிகமாக உலகத்துக்குரிய காரியங்களிலே திறக்கப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரி சகோதரி, உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டுமா இருந்தால் என்ன செய்யும்? நான் போன கிழமை அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும். என்னது? என்ன செய்யும்? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யும்? கண்களினால் தேவனுடைய வார்த்தையை நன்றாக பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நன்றாக பார்க்க வேண்டும். பார்த்து என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய வாயினாலே அதை நீங்கள் வாசிக்க வேண்டும். எப்படி வாசிக்கணும்? உங்களுடைய காதுக்கு கேட்கத்தக்கதாக சத்தமாக வாசிக்கணும். ஏன்னா இந்த உலகத்துள்ள எல்லா விதமான சின்ன சின்ன தூசிகளெல்லாம் விலகுன்னா என்ன செய்யணும்? இந்த வார்த்தையாக போடணும். இந்த வார்த்தையை எப்படி போடணும்? இங்க இருந்து இப்படி போடணும், அப்படி போடணும், அப்படி எப்படி போடணும், அப்படியே போடணும். அல்லேலூயா. அப்படியே போட 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 இந்த உலகத்துல இருந்து கேட்கிறது எல்லாம் அசதான நசதான காரியங்கள் தான், குப்பையான காரியங்கள். இதெல்லாம் என்ன செய்யப்படும்? என்ன செய்யப்படும்? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றப்படும். எவ்வளவு காரியங்கள் உலகத்தில் வந்தாலும் வேலையில நீங்க இங்க போடுற இந்த காரியங்கள் கூடாக அவைகள் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. அந்த காரியங்கள் அத்தனையும் வெளியேற்றும்படியாக இங்கே நீங்கள் போட்டுக்கொண்டே இருக்கணும். என்ன செய்யணும்? அப்படி போட்டுக்கொண்டே இருக்கணும், கைவிட வேண்டாம். நீங்க செஞ்சு பாருங்க, தேவன் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? செஞ்சு பாருங்க, நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் சொன்ன என்ன ஆசீர்வாதம்? பணம் செல்வம் அல்ல, சுகத்தினாலே அதுவும் ஆசீர்வாதம். செழிப்பினாலே, மகிழ்ச்சியினாலே,
ஹல்லேலூயா. அங்கே பிலிப்பியர் புத்தகம் நான் நினைக்கிறேன் 16 முறை சொல்லுது சந்தோஷமாயிருங்கள். இருங்க பிலிப்பி 16 முறை என்ன சொல்லுது தெரியுமா? கைவு கிரேக்க மொழியில் கைவு சொல்லுவாங்க. 16 முறை சொல்லுது சந்தோஷமாயிருங்கள். சும்மா போங்க பாஸ்டர், நாங்க படுற பாடுகள் தெரியும், நான் சந்தோஷம். ஆலயத்துல கொஞ்சம் பாடி துதிச்சு வசனத்தை கேட்க நேரம் ஒரு சந்தோஷம் அப்படி வருது. இப்படியே வெளில இறங்கி அந்த வீட்டுக்குள்ள போகணும்னு இப்போ ஒன்று வருது. சில இடங்கள் அப்படிதான் இதுல இருந்து வெளியில போயிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போனோம்ல இன்னொரு வருது. அது எப்படி வருது? அது எப்படி வருது? நாங்க அதுக்கு என்ன செய்யறோம்? இடம் கொடுப்பதுனாலே அதுக்குரிய அந்த என்வாயன்மெண்ட் எங்களுக்குள்ளே சூழ்நிலைகளுக்குள்ளே நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கப்படியால் அந்த இந்த இடத்துல இருக்க அந்த என்வாயன்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து அங்கே போகும்போது அந்த இடத்துக்குள்ளே என்வாயன்மெண்ட்டுக்கு நீங்க மாறிடுறீங்க. அது இல்லை நடக்கும். என்ன நடக்கும்? உங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த என்வாயன்மெண்ட் அங்கே போகும். ஹல்லேலூயா. எங்கே இருள் உண்டோ அங்கே ஒளி வரும் பொழுது இருள் போகுமா அல்லது இருளை கண்டு ஒளி போகும்? எங்கே ஒளி வருகிறதோ அங்கே இருள் நீங்கப்படும். அப்ப நீங்க ஒளியாக பிரவேசிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே அங்கே உங்களுக்குள்ளே ஒரு ஒளியை காண்கின்றவர்களுக்குள்ளே இருக்கிறதான எல்லா இருள் போக வேண்டும். ஒரு உண்மையை சொல்லலாம், இந்த ஆலயத்தை சுற்றி எவ்வளவு இருள் தான் பேர் இது ஒளியின் நிலம். இது எப்படியாப்பட்டோம்? ஒளியின் நிலம். ஆகையால் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அந்த இருளானது இந்த பிரதேசத்தை விட்டே நீக்கப்படும். இல்லையா? இது ஒரு விளையாடி காணும். சொல்லல அந்த இடத்துல ஒரு பைபிள் ஸ்கூல் கட்டுறது தெரியும். அதனுடைய ஆபத்துல கட்டினதா நீங்க எப்படி செய்யணும்? ஒரு பைபிள் ஸ்கூல் கட்டுக்கணும். அது இல்லையா? எப்படி பார்க்கணும்? காணும். அநேக பிள்ளைகள் வேதாகத்தை படிக்கிறார்கள். அதை தவிர வேற எதையும் பேசுறாங்க. அதை தவிர வேற எதையாவது பேசுறீங்க, அங்கங்க நீங்க என்ன செய்றீங்க? தடைக்கல்லா நிற்கிறீங்க, தடையாக நிற்கிறீங்க. ஆக அதோடே ஒரு பைபிள் ஸ்கூல்ல கட்டப்படாமல் ஸ்தோத்திரமாகவே. ஹல்லேலூயா. அநேக ஊழியக்காரர்களை உருவாக்கும் ஒரு இடத்தை நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஸ்தோத்திரம். அந்நியர்கள் கட்டுவார்கள், தேவனுடைய பிள்ளைகள் அதை சேர்த்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது உங்களுடைய ஜெபமா இருக்கும். என்ன நான் பேப்பர் காரியங்களா அங்க காலுக்கு கீழே தொடர்ந்து போட்டு பிசாசு எங்க போட்டு வச்சிருக்காரு? காலு கீழே போட்டு வச்சிருக்காரு. நாங்க என்ன செய்யணும்? இங்க வாமான தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டோம். எங்க தூக்கிச்சிருக்கோம்? தலை மேல தூக்கிச்சிருக்கோம். அந்த தலை மேல கூத்தாடுறோம். கஷ்டமா தான் இருக்கும். காலு கீழே இருக்க வேண்டிய போன தலை மேல வச்சா இலகுவாக இருக்கும், கஷ்டமா தான். காலு கீழே இருக்கிறவனை காலு கீழே வச்சு பாருங்க. காலு கீழே இருக்கிறவனை எங்க வச்சு பார்க்கணும்? காலு கீழே வச்சு தான் பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரி, பயப்பட வேண்டாம். திறன் கொள்ளுங்கள். தேவன் நன்மையானவர், தேவன் நன்மைகளை செய்கிறவர், தேவன் நன்மைகளினால் உங்களை திருப்தியாக்குகிறவர். ஆகையால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சொல்லுங்களே, பேசுங்களே. அந்த
தானே எங்களுக்கு முடியாது, அதனால நாங்க பேசாமலே இருந்தோம். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை எல்லாம் நியமிச்சிருக்கா. நீங்க எல்லாம் தேவனுடைய அறிவிலே வளர்ந்து அப்பப்ப வந்து எங்களுக்கு எதையாவது சொல்லிட்டு போங்க. ஆமென். ஆமா, அதுக்கும் ஆமென். அதுக்கும் ஆமென். நாசமா போகணும்னு சொன்னாலும் ஆமென் சொல்லுவீங்க. அப்படியாப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா? என்னத்த சொல்றோம், எதுக்கு சொல்றோம், அதை உணர்ந்து ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. எப்படி ஆமென் சொல்லணும்? எது ஆசீர்வாதமோ அதை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக ஆமென் சொல்லணும். எது சாபமோ அதை விட்டு துரத்துவதற்காக நாங்கள் மௌனமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை அறிகிற அறிவிலே என்ன செய்யப்பட வேண்டும்? வளர வேண்டும். இப்ப எடுத்து பிலிப்பியர் 3:8 பரிசுத்த பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அந்த என்ன சொல்றாரு பாருங்க. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். சரி, அவர் என்ன சொல்றார்? என்ன சொல்றார்? கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஏன்னா எனக்கு முக்கியம் என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுவை அறிவது மாத்திரம். எவ்வளவு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட், எவ்வளவு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவர் படிப்புல உயர்ந்தவர். பரிசுத்த பவுலை பத்தி பேசினா அவர் படிப்புல உயர்ந்தவர். அவர் ஜாதியிலே பார்த்தாலும் பெஞ்சமின் கோத்திரத்தான், யூதன். சகலவிதமான நியாயப்பிரமாணங்களையும் கற்று தேர்ந்தவர். நியாயப்பிரமாணத்தின்படி பரிசுத்த பவுல் ஒரு நீதிமான். நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தா 613 நியாயப்பிரமாணங்கள் உண்டு. இதுல ஒன்னை தவறினாலும் எல்லாவற்றிலும் தவறுனதாக கருதப்படும் இயேசு சொல்றார். அப்ப பவுல் அப்போ சொல்றார், நான் அந்த 613 கை கொண்டவன். அதான் அவர் பயம் இருக்கு. அதனால்தான் பவுல் கிட்ட போயிட்டு ஒருத்தரும் சுவிசேஷம் சொல்றாரு. ஏன் சுவிசேஷம் கலந்து அவருக்கு இயேசு தேவையில்லை. பவுலுக்கு இயேசு வேணும் மறைச்சுக்கு தேவையில்லை. ஏன் அவர் நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் சரியாக கிரமமாக செய்கிறோம். ஆகையால் அவருக்கு ரட்சிப்புக்கு ஒரு வழி தேவையில்லை. இயேசுவின் ரத்த சிந்தனுக்கும் பவுலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால இயேசு என்ன செஞ்சார்? அவரே சொன்னார், அவரே வந்து சொன்னார், நீ துன்புறுத்துகிற இயேசு நானே. இதே போயிட்டு பேதுரு சொல்லியிருந்தா என்ன ஆகும்? பரிசுத்த பவுலுக்கு பேதுரு போயிட்டு உனக்காக இயேசு மரித்தார் பவுல் கிட்ட சொல்லியிருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பேதுரு முண்ட மாக்கம் வந்து பகை. அதனால யாருமே பரிசுத்த பவுலோடு சுவிசேஷம் சொல்ல நினைத்து பார்க்கிறது. அவர் ரட்சிக்கப்பட்டதை கேள்விப்பட்ட பிறகு கூட எல்லாம் சந்தேகமா தான் பார்த்தாங்க. ஏதோ சூழ்ச்சிக்கு தான் வந்திருக்கானோ உள்ளுக்குள்ள. இயேசுவே வழியில சந்தித்து பரிசுத்த பவுலை தொட்டார். சவுலாய் இந்த பவுலை ஒரு பவுலாய் மாற்றி சபைக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தார். அப்போ அவர் என்ன தடவை சொல்றாரு? இப்ப அவர் வந்தபோது கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக என்னிடத்திலே என்னென்னலாம் இருந்துச்சோ அதெல்லாம் நான் என்ன செய்வேன்? இப்ப குப்பையும் நஷ்டமாய் நான் எல்லாத்தையும் எங்களால முடியுமா? நாங்க இன்னும் எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு தான் இருக்கோம்.
இன்னும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இன்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நேரங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், சொத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், பிள்ளைகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், வீடு வாசலை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். எங்களோட அம்மா அப்பாவும் ரசிக்கப்பட்டாங்க. ஆனா கடைசியா வீடு வாசலை கண்டுபிடிச்சிருக்காங்க. கடைசியா வீடு வாசலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப கடைசியில 2 பேரும் இறந்துட்டாங்க. அதான் ஒரு சும்மா கிடக்கு. கொழும்பு கொட்டையினால பல கோடி பொருமதியான வீடு சும்மா கிடக்கு. நீ கொட்டையினா வீடு என்ன பிள்ளைக்கு போகும். கொழும்பு ஃபவுண்டர் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சது அந்த வீட்டில் தான். பிரச்சிப்பின் சத்தம் முதலாவது பாஸ்டர் கரையிலும் கூடாக ஃபவுண்டர் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சது அந்த வீட்டுக்குள்ள. ஆக எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, அது தேவனுக்குரிய ஒரு இடமாக மாறும். தங்கச்சி விளையாட்டு கொண்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கு, நான் விட்டுட்டு வெளியடிக்கிறேன். நான் விட்டு வெளியடிக்கிறேன். என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கையோ அன்பான சகோதரி சகோதரி. ஆகையால் என்னென்னலாம் நீங்க இப்ப புடிச்சுக்கிட்டீங்களோ அதை புடிச்சுக்கிற காரியங்கள் எல்லாம் கைவிட வேண்டும். நான் அந்த கைவிடணும்னு சொன்னதுனால நீங்க இந்த தப்பா நினைக்க கூடாது. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க இந்த என்னது காய்கறி ஊற்றிட்டு வந்து உட்காருன்னு சொல்றதால அர்த்தம் உங்களுடைய நாட்டம், அதுல இருக்கிற நாட்டம் கைவிடப்பட வேண்டும், அதுல இருக்கிற வாஞ்சை கைவிடப்பட வேண்டும், அதுல இருக்கிற ஆசை கைவிடப்பட வேண்டும். அதெல்லாம் நீங்க இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு அனுபவிக்கிறது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். உயிரோடு இருக்கும் வரை எனக்கு ஒரு வீடு வேணும், தேவையா இல்லையா? நான் ரோட்ல போயிட்டு இருக்க முடியுமா? முடியாது. உயிரோடு இருக்கும் வரை எனக்கு மனைவி, உயிரோடு இருக்கும் வரைக்கும் எனக்கு பிள்ளைகள், உயிரோடு இருக்கும் வரைக்கும் எனக்கு போறதுக்கு பார்க்க ஒரு வாகனம், உயிரோடு இருக்கும் வரைக்கும் எல்லாமே. ஆனா என்னுடைய நாட்டம், என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வாகனம், என்னுடைய சொத்து, அதெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையிலும் எண்ணி நான் என்ன செய்யணும்? அதை என்னை விட்டு எனக்குள்ளே தங்கிறாதபடி அவர்களை நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது வேற கதை. நல்ல சுகமான வீட்டுல இருங்க, நல்ல சுகமான வாகனங்களை போக வாங்க, நல்ல சாப்பாடுங்க, சாப்பிடுங்க. எனக்கு தமிழ் வர முடிச்சிடும். நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. அதெல்லாம் தேவை, அதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும். ஏன்னா இயேசு என்ன சொல்றாரு? நீ வேண்டுவதற்கு முன்பதாகவே உனக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லி எனக்கு தெரியும். அதனால நீ அதெல்லாம் எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இன்னும் என்ன செய்யலாம்? அதான் கேட்கிறோம். ஆண்டவரே சாப்பிட்டுதான், ஆண்டவரே நல்ல தொழிலை தான், ஆண்டவரே நல்ல வீடை தாங்க, ஆண்டவரே நல்ல மனைவியை புருஷனை தாங்க, ஆண்டவரே எதாவது அப்படி கேட்டுருக்கோம். இப்படியே கேட்டே காலம் முடிச்சு. என்னைக்காவது கேட்டுருக்கோமா? ஆண்டவரே ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ அறிவை தாங்க, ஆண்டவரே. யாரா அப்படி ஜெபிச்சவங்க கைப்பு காட்டுவோம். சாலமோன் ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ எனக்கு ஆவிக்குரிய ஞானத்தை தாங்க, ஆண்டவரே. அது வந்தாலே மற்ற எல்லாம் வந்து. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சாலமோன் ராஜா போயிட்டு ஆண்டு கேட்கிற, உனக்கு என்ன வேணும்? நீ எதை கேட்டாலும் அவனுக்கு தாங்க. அவர் அப்படி இருக்காரு. நீ எதை கேட்டாலும் அவனுக்கு தாங்க. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கார் தேவன். அது என்ன கேட்டார்? ஆண்டவரே உங்களுடைய இந்த மக்களை வழிநடத்தத்தக்கதான ஞானத்தை எனக்கு தாங்க, ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன கேட்டார்? ஞானத்தை தாங்க, ஆண்டவரே. அவர் என்ன சொன்னார்? தேவன் உனக்கு நான் ஞானத்தை தருவேன், அதோட புகழை செல்வதை சேர்த்து தருவேன். ஹல்லேலூயா. பாருங்க, சரியானதை நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நிறைவானதெல்லாம் உங்களோடு கூட சேரும். ஆனா இப்போ
கபடித்தனமா கேட்கக்கூடாது. இப்ப கபடித்தனமா கேட்கக்கூடாது. அப்ப நான் இதை கேட்டாதான் கூட நீங்க இதை மாத்திரம் கேட்கும். கபடித்தனம் பிரசவம் பண்ண நேரம் நீ 10 ரூபாய் போட்டால் ஆண்டவர் 100 ரூபாய் தருவார். யோசிப்போம், நல்ல சூத்திரம். 10 ரூபா போட்டா 100 ரூபா வரும். அப்புறம் 100 ரூபா போட்டா 1000, அப்புறம் 1000 போட்டா 10,000. அடே இது சூப்பர். அது கபடி. கபடி கண்டி ஆகியவர்கள் ஆண்டு வரோம். என்னுடைய சிந்தை எல்லாத்தையும் ஒரு அறிந்து வைத்திருக்கிறோம். அதனால நாங்கள் ஒரு 9வது ஆண்டு உண்மையாகவே எனக்கு உம்மோடு கூட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழக்கூடிய அறிவு தான். அதற்காக என்னை சார்ந்திருக்க எல்லாவற்றையும் நான் குப்பையும் நஷ்டம் கொண்டு ஒதுக்கு தருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, என்ன திரும்பி அந்த வசனத்தை வாசிக்கமா? அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் குப்பை என்று எண்ணுகிறேன். அதில் ஒரு ரகசியம். கிறிஸ்து இயேசு என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு பதம் உண்டு, இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அதுக்கு இன்னொரு பதம் உண்டு. தெரியுமா? தெரியாது. கிறிஸ்து இயேசு என்று சொன்னால் அவருடைய பிறப்புக்கு முன்பதான சுபாவம். இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அவருடைய பிறப்புக்கு பின்பதாக உரிய சுபாவம். மாம்சமான இயேசுவை குறித்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து என்று பரிசுத்த பவுல் யாரை பேசுகிறார்? மாம்சமான இயேசுவை குறித்து பேசுகிறார். கிறிஸ்து இயேசு என்று சொல்லும் பொழுது அவர் யாரை பேசுகிறார்? மாம்சமாவுக்கு முன்பதாக செயல்பட்ட இயேசுவை பற்றி பேசுகிறார். பார்த்து 2 இடத்துல மாறி சொல்றாங்க. அந்த மாறி சொல்லும் பொழுது அவனோட மைண்டுக்கு வரணும். இந்த இடத்துல பழைய ஏற்பாடுல இயேசு செயல்பட்டதை பேசுகிறார், இந்த இடத்துல புதிய ஏற்பாடுல இயேசு செயல்பட்டதை பேசுகிறார். அன்பான சகோதரி சகோதரி, அவருடைய ஒரே நோக்கமும் ஒரே எண்ணமாக இருந்தது என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவிலே வளர. அதான் அவருடைய மேன்மை. அது ஒவ்வொரு இடத்துலையும் இருக்காது. நீங்க எல்லாம் வேதா கல்லூரிக்கு போயிட்டு தான் வேதத்தை கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய பாதத்திலே இருந்து நீங்க வேதத்தை திறந்து வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சில நேரம் முதலாவது வாசிக்கும் பொழுது என்னமோ ஒரு அலட்டல் மாதிரி இருக்கும். அதை நீங்க 2வது முறை வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதே இது நீங்க 3வது முறை வாசிக்கும் பொழுது ரகசியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே இது நீங்க 4வது முறை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிப்பார், சத்தியங்களை சொல்ல ஆரம்பிப்பார். அதனால இதுல இருக்கிற இந்த வசனங்களை சும்மா சாதாரணமாக என்ன வேண்டாம், இதை வாசிக்க தான் ருசியா இருக்கும். சரியா சுவிங்கம் போட்டு சாப்பிட்ற மாதிரி என்ன செய்யணும்? இதை சப்பிக்கொண்டே இருக்கும். சுவிங்கத்தினால ஒரு அளவு சப்பி அது அதில் ஸ்வீட்னஸ் போனோம்னு துப்பிடும். சப்பி துப்பிடும். ஆனா இதை சப்பி முழுக்கணும். சப்பி என்ன சொல்லணும்? சப்பி அப்படி என்ன செய்யணும்? முழுங்கும். அது முழுங்க இங்க நிறையாது, எங்க நிறையும்? இங்க நிறையும். என்னோட மைண்ட் தான் சுத்திரிக்கப்படும். ஆத்மா ஓகே, ஆவியில எந்த விதமான கலக்கமும் கிடையாது. ஏன்னா அதை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அவருடைய உயிர்த்தெழுதல் கூட அதை அவர் மீட்டுக் கொண்டார் வேண்டும். ஆகையால் நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீங்க, இப்போ ஓகே. ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறந்தாலும் உங்களுடைய மைண்ட் மறுபடியும் பிறக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியல? மைண்ட் மறுபடியும் பிறந்துருச்சு. இப்ப நான் பாவமே செய்யறது எத்தனை பேர் சொல்லுங்க? நானே இன்னும் செஞ்சுட்டு இருக்கேன்.
ஏன் தெரியுமா? இந்த மைண்ட் நாள்தோறும் புதுப்பிக்கப்பட வேண்டும். நாள்தோறும் புதுப்பிக்கப்பட வேண்டும். யாரையாவது பார்த்தாங்க ஏசுறமா இல்லையா, கோபிக்கிறமா இல்லையா, சண்டை பிடிக்கிறமா இல்லையா? பெரிய பெரிய பாவம்லாம் செய்ய மாட்டோம். அது கொஞ்சம் பயம் தான். இப்போ அது கொஞ்சம் பயம். அதோட அப்பா சின்ன 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 பாவங்கள், அப்படி சில்லற பாவங்கள் செய்யறமா இல்லையா? செய்யறமா இல்லையா? இதெல்லாம் பார்த்து பரிசுத்தம் நான் பார்த்தோம்னா பாவி அணிக்கணும்னு தெரியாது. செய்கிறோமா இல்லையா? ஏன் செய்கிறீங்க? மைண்ட் இன்னும் புதுப்பிக்கப்பட. அப்ப அது புதுப்பிக்கப்பட முடியும் எதனாலே? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை அதை என்ன செய்யும் பாருங்க. ஒரு டாக்டர் இருக்கார், டாக்டர் மைண்ட் சம்பந்தமா பேசுகிற டாக்டர். அவருடைய வீடியோ கிளிப்ஸ் நான் ரொம்ப ஆசையா பார்ப்பேன். அவர் ஒரு பௌத்த மதத்தோடு தான் கூடியதான காரியங்கள் அவர் பேசுறார். எனக்கு அது அனுபவம். ஆனால் அவர் சயின்டிபிக்கா பேசுற காரியங்கள் மிகவும் முக்கியமானது. மூளையிலே 2 பகுதிகள் உண்டு. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். ஒரு பகுதி நன்மை, இன்னொரு பகுதி தீமை. ஒரு பகுதி என்னது? நன்மை, இன்னொரு பகுதி தீமை. அப்ப இந்த நன்மை தீமை என்கின்ற பகுதிகளை மூளைக்குள்ள எப்போ வந்துச்சு? ஆதாம் எப்ப பாவம் செஞ்சாரோ அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான பழத்தை எப்ப எடுத்து புசித்தாங்களோ, புசித்த அன்றே அதுவரைக்கும் நன்மையால் நிரப்பப்பட்டிருந்த அந்த மைண்ட் நன்மை தீமை என்கின்ற 2 பகுதிகளால் நிரப்பப்பட்டது. அதுவரை ஆவிக்குரிய கண்களினாலே பார்த்த ஆதாமும் ஏவாளும் இப்பொழுது எந்த கண்களினால் பார்க்கிறார்கள்? மாம்ச கண்களினால் பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒருவரோடு நிர்மாணித்து ஓடி போயிட்டு மறந்துவிட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கே வெக்கமா போயிடுச்சு. ஆண்டவருக்கு முன்னால் இப்படித்தான் நிற்கிறோமா? அப்ப இந்த நன்மை தீமை என்கின்ற இந்த மைண்ட்ல இருக்க 2 பகுதியில ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது சயின்டிபிக்லி ஒரு உண்மையான சத்தியம் சொல்றது, அந்த தீமை என்கின்ற பகுதி 100க்கு 100 நிரப்பப்பட்டிருக்கிறது. சயின்டிபிக்கலி ட்ரூத் 100க்கு 100 நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் நன்மை என்கின்ற பகுதியோ நிரப்பப்படவே இல்லை. அது ஒண்ணுமே இல்லையா? இதை நான் சொல்லல, இதை வேதம் சொல்லவும் இல்லை. இது யார் சொல்றது? விஞ்ஞானிகள் சொல்றாங்க, மூளையை ஆராய்ச்சி செய்தது. அப்படி மூளையை குறித்து படிச்சு கொடுத்துருக்க நேரம் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஒரு குழந்தை பிறந்த பின்பதாக அந்த குழந்தையுடைய அந்த நன்மையான பகுதிக்கு தேவையான டேட்டாவை பெற்றோரினால் ஃபீட் பண்ண வேண்டும். பெற்றோர் என்ன செய்யணும்? அந்த நன்மையான பகுதிக்கு தேவையான டேட்டாவை அந்த குழந்தைக்குள்ளே கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தாலும் அந்த தீமையான பகுதி அங்கே உண்டு. ஆகையால் அந்த குழந்தைக்கு தன்னாலே இயங்கி பாவம் செய்ய முடியும். ஒரு பிள்ளை பிறந்து வளர்ந்து வரும் பொழுது பாவம் செய்ய அம்மா அப்பா கற்றுக் கொடுக்குறாங்களா? ஒரு கெட்ட பெற்றோர்கள் வைத்துக்கொள்ளவே, அந்த கெட்ட பெற்றோரா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்கு கெட்ட காரியங்களை செய்ய கற்றுக் கொடுக்குறாங்களா? இல்லையே. ஆனா கற்றுக் கொடுக்காமலே அந்த பிள்ளை கெட்ட காரியங்களை செய்தா இல்லையா? செய்யுது. எங்க இருந்து செய்யுது? எப்படி செய்யுது? அங்கே ஃபீட் பண்ணப்பட்டது ஏற்கனவே. யார்? சத்து, ஜென்ம சுபாவமாகிய பாவம். அப்ப இது இன்னைக்கு சயின்டிபிக்கலி டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது குழந்தையுடைய மூளையில நிலைமை இதுதான். அதுக்கு இங்கிலீஷ்ல வேறு வேறு பேர்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்லாம சுருக்கமா ஒன்று சொல்றேன். அப்ப இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருச்சு. பாலாபன
விசுவாசிகள் தான் கண்டுபிடிக்கிறது. விசுவாசிகள் தான் கண்டுபிடிக்கிறது. அன்பான சகோதர சகோதரி, இதை அறிந்த நீங்கள் என்ன செய்யணும்? அந்த தீமையான பக்கத்தில் இருக்க எல்லா காரியங்களையும் வெளியேற்ற வேண்டுமா இருந்தால் மீண்டும் இந்த நன்மை ஜீவனுக்கு ஏதுவான உச்சத்தில் இருந்து என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் புசிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஜீவனுக்கு ஏதுவான பலம் என்னது? அவருடைய இதுதான் எங்களுக்கு புசிக்கிறதுக்கான கொடுத்திருக்காரு. இத புசிக்க 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 நீங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே ஒரு நாளும் போஷிக்கப்படுவீர்கள். உங்களுடைய செயல், உங்களுடைய attitude, உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய வாழ்க்கை முறைகள், நான் சொல்லலாம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பார்வை, உங்களுடைய போக்குவரத்து எல்லாமே கிறிஸ்துவை போல மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அவருடைய உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் தக்கவாறு நீங்க என்ன செய்ய போறீங்க? இதுதான் பரிசுத்த பவுல் சொன்னார். என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் நஷ்டமாயிருக்கிறேன். எதற்காக? கிறிஸ்து இயேசுவை அறிகிற மேன்மைக்காக. இன்று நான் உங்கள் மத்தியில் வைக்கிற காரியம் தான். இதை விட அதிகமாக நான் போகிறது மிச்சம் பிரசவம் பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜீரணிக்காது. ஜீரணிக்குமா? ஜீரணிக்கத்தக்கதாக இன்னும் உறுப்புகள் எனக்கு எவ்வளவோ பிரசவம் பண்ணாலும் பரவாயில்ல தெரிஞ்சுமே நல்ல காரியங்கள், நல்ல புதுதான வெளிப்பாடுகள் வருவாங்க. அப்படி ஜீரணிக்கூடிய ஒரு வேலை இருக்கு. அப்படி உங்களுக்கு வரும். உங்களுடைய அவயவங்களுடைய காது, செவிகள், உங்களுடைய மனம், உங்களுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதெல்லாம் போதாது 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 போதாது, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, இன்னும் வெளிப்பாடுகளை சொல்லுங்க, இன்னும் அருமையான காரியங்களை சொல்லுங்க. இப்படி என்ன செய்ய வாஞ்சியாய் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அன்பான சகோதர சகோதரி, இன்று தீர்மானிக்கும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த உலகத்தை அறிகிற அறிவிலே அல்ல. என்ன படிப்பு வேணாலும் படிங்க, என்ன தொழில் வேணாலும் செய்யுங்க. நல்ல தொழில் தான், நீதியான தொழில். என்ன தொழில் வேணாலும் செய்யணும்னா பண்ணுங்க, அதுவே நீதியான தொழில், நேர்மையான தொழில், என்ன வேணாலும் செய்யுங்க. நன்மையான முறையிலே வாழும், எல்லாம் செய்யும். ஒரு காரியமான சொல்றேன், என்னது? நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வரோம். அதுதான் உங்களுக்கு ஜீவன். அதுதான் உங்களுக்கு என்னது? ஜீவன். அது ஒன்று மாத்திரமே உங்களுக்கு ஜீவன். அது அல்லாமல் எதுவுமே உங்களுக்கு ஜீவனாக இருக்காது. அது ஒன்று மாத்திரம் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பதாக இருக்கும். அது உங்களை நித்திய ஜீவன் வரை கொண்டு போகும். ஹல்லேலூயா. எங்கே கொண்டு போகும்? நித்திய ஜீவன் வரை அது உங்களை கொண்டு போகும். ஹல்லேலூயா. மரணத்தை நீங்கள் ஒருபோதும் சந்திப்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே, நல்ல காரியம் சொல்றேன். மரணத்தை ஒருபோதும் சந்திப்பதில்லை. ஏன் பாது இன்னொரு நான் கஷ்டப்படணுமா? அப்படி யோசிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி சமுத்திரம் சொல்றேன், மரணத்தை ஒருபோது நீங்கள் சந்திப்பதில்லை. இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று மீண்டும் சொல்றார், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே. ஹல்லேலூயா. என்ன சொல்றார்? சத்தமா எல்லாம் சொல்லுங்க, என்னது? ஹல்லேலூயா. மீண்டும் பாருங்க, சொல்லுங்க. இயேசு என்ன சொன்னார்? யாரை நீங்க எல்லாம் புடிச்சிட்டு இருக்கீங்க? உயிர்த்தெழுந்த இயேசுவை, அந்த ஜீவனை கொண்டவர்கள். ஆகையால் அந்த ஜீவனை கொண்டவர்கள் ஒருபோதும் மரிப்பதில்லை. ஹல்லேலூயா. மரணமே இல்லை. அப்ப என்ன உண்டு? நித்திய ஜீவன். என்ன உண்டு? நித்திய ஜீவன். பாருங்க, யோவான்ல இருக்க அழகா வசனத்துக்கு வாசிக்கலாம். லாசருவை எழுப்ப போன போது 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்ப்போம். 11 தான் லாஸ்ட் கதை.
அது முதலா 25ஆம் வசனத்துக்கு முதல்ல வாசிக்க பார்ப்போம். நான் இன்றைக்கு ராபோதலுக்கும் பங்கு பெறக்கூடியா இந்த காரியங்கள் நாங்கள் வாசித்து இருப்பது நல்லது. இயேசு அவரை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் இயேசு என்ன சொன்னார்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் யாரு? யாரு? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். யாரு? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். மீண்டும் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். சொல்லுங்க. மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அவர் மரித்தாலும் பிழைப்பார். ஹல்லேலூயா. அது ஏன் அப்படி சொன்னார்? மரித்தாலும் பிழைப்பார்கள். அது மரணம் இல்லை. அவரு மரணம் சொல்றது ஒரு ஒரு எல்லையை தாண்டி இன்னொரு எல்லைக்குள்ள நாங்கள் என்ன செய்றோம்? நுழைகிறோம். அல்லது நித்திய ஜீவனின் வாசலுக்குள்ளாக நாங்கள் அடுத்த பக்கம் மரித்தாலும் பிழைப்பார். அது உலக ரீதி. மரித்தாலும் அந்த லாசர் மரித்திருந்தபடியால் அவர் அந்த வசனத்தை அப்படி பாவிச்சார். சரி, இன்னொரு வசனம் அப்படி தொடர்ந்து கொஞ்சம் வாசிப்போம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் இப்ப அவன லாசர் மரித்திருந்தபடி அப்படி பாவிச்சார். அப்படி அவர் சொன்னார். ஆனா இப்ப சொல்றாரு பாருங்க, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. என்ன சொல்றார்? உயிரோடு இருந்து. நீங்க எல்லாரும் உயிரோடு இருக்கீங்களா? பாருங்க, உயிர் இருக்கான்னு இருக்கா? இருக்குதானே? இது இல்லைன்னு தெரிஞ்சா பக்கத்துல சொல்லுங்க, என்ன கிள்ளுங்கன்னா அப்ப தெரியும் உங்களுக்கு உயிர் இருக்கா இல்லை. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஹல்லேலூயா. இதோட வேற என்ன வேணும்னு சொல்லுங்களேன். என்ன வேணும் உங்களுக்கு? அந்த கடைசில மீண்டும் வாசிக்க பார்ப்போம். நல்லா சத்தமா எல்லாரும் கேட்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க கை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஏன் வியாதியை பத்தி பேசுறீங்க? கஷ்டத்தை பத்தி பேசுறீங்க? நஷ்டத்தை பத்தி பேசுறீங்க? சொல்லுங்க. நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்டவன் ஜீவன் உள்ளவன் தான். ஹல்லேலூயா. ஆகையால் எனக்குள்ளே வெளிப்பட வேண்டும் எப்படியாப்பட்ட காரியங்கள்? ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள். எப்படியாப்பட்ட காரியங்கள்? ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள். ஆகையால் ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தையை புசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புசிக்க வேண்டும். காலை மாலை மாறாமல் புசிக்க வேண்டும். காலை மாலை மாறாமல் புசிக்க வேண்டும். முடியுமா தப்பாலையும் புசிக்க. ஹல்லேலூயா. 3 நேரம் சாப்பிடணும் தானே முட்டை. நல்லா சாப்பிடுற மாதிரி இல்லையா? ஆளை பார்த்தா சாப்பிடுற மாதிரி தெரியாது. இப்படி இருப்பாங்க. ஆனா 3 நேரம் நல்லா முட்டை குடிப்பாங்க. நாங்கெல்லாம் சாப்பிடும்போது மணி தொந்தியாவது தெரியுது, சாப்பிட்டுருக்கோம். சிலருக்கு தொந்தியே தெரியாது, சாப்பிடாத மாதிரியே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆகையால் அமிதமாக இந்த தீமையான பகுதி உடைய மைண்ட்ல இருந்து அகல வேண்டுமா இருந்தால் இந்த நன்மையான ஜீவக்கனியை ஒவ்வொரு நாளும் புசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம்.